சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பணிவும் பணிவிடையும் எம்மகத்தை கொண்டு வாழ பொது காலத்தின் 16ஆம் வாரமாகிய இன்றைய வாசகங்கள் வழியாக திரு அவை நம்மை அழைக்கின்றது. நம்மை தேடி வருபவர்களை வரவேற்று உரையாடுவதும் உறவாடுவதும் உபசரிப்பதும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இறை ஆசீர் நம்மீது நிறைவாக பொழியப்படுகின்றது. ஆபிரகாம் தூரத்தில் நின்ற மூவரிடம் இறைவனை காணும் பேச்சை பெற்று அவர்களுக்கு பணிந்து பணிவிடை புரிவதையும் கடவுளின் ஆசியாக தன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த அளப்பரிய அன்பை எண்ணி வியந்ததையும் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். இறை வார்த்தை அறிவிப்பு பணி மிகவும் கடினம் என்றாலும் புனித பவுல் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக முழு மனத்தோடு அப்பணியை செய்வதாக 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியில் இயேசு சகோதரிகளான மார்த்தா மரியாவின் வீட்டுக்கு சென்ற நிகழ்வை புனித லூக்கா வர்ணித்திருக்கின்றார். மரியா ஜெப வாழ்வுக்கும் மார்த்தா செயல் வாழ்வுக்கும் முன்மாதிரி. தேவையில் இருப்போருடன் உடன் இருப்பது, ஆறுதல் மொழி கூறுவதோடு அவர்கள் கூறுவதையும் செவி மடுப்பது, அவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை கொடுத்து உதவுதல் என நற்பணிகளை செய்திட பரந்த மனதை எமக்களித்திட வேண்டுமென்று தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்து கொண்டிருக்கிற அனுபவித்து கொண்டிருக்கிற ஊரங்கம் நிலையில் புனித யோசேப்பினுடைய பரிந்துரையினால் இந்த தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு தன்னுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவரையும் மற்றுமாக நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் நம்முடைய திரு அவைக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபித்து இறைவன் வல்லமை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் எல்லோரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியமே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவா, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. அந்நாள்களில் ஆண்டவர் மம்முரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரைக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறித்தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவர்க்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம்
இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கே அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் ஏராளமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே வருகிறது, வாழ்க்கைக்கு தேவையானதை. ஆனால் இன்றைய நாளிலே 3 வாசகங்களும் குறிப்பிடுகிற ஒரு அழகான வாழ்க்கைக்கு உகந்த, நாம் பயன்படுத்த வேண்டிய உன்னதமான கருத்தை இன்றைய நாளிலே உங்களோடு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை நான் வாசிக்கிற போது மார்த்தா, மரியா என்ற அழகான 2 பெண்கள், ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள், இறைவன் தன்னுடைய குடும்பமாக பாவித்து தன்னுடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொடுக்கிற உன்னதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் மிக சிறந்த நண்பராக அவருடைய நண்பர் லாசர், அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் சந்திக்கிறார்.
ஏராளமானவர்கள் இந்த இந்த நற்செய்தியை வாசிக்கிற போது ஒரு வினாவை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு சென்ற உடனே மார்த்தா ஆண்டவருக்காகத்தானே ஓடிக்கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற போது எப்படி ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை ஒரு மரியாதையாக நடத்தவில்லை? ஏதோ நல்ல பங்கை மார்த்தா மரியாதைக்கு நடத்தப்படவில்லை, மரியாதை நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஏன் சொல்ல முடியும், ஏன் சொல்கிறார் என்று ஏராளமான ஒரு நபர்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இன்ற நாளிலே எல்லோருக்கும் அந்த அந்த நற்செய்திக்கான அந்த வினாவுக்கான விடையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றை பதிவு செய்கிறார் என்றால் அதற்கு பின்னாடி பின்புலமாக ஏராளமான செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை 3 நபர்கள் சந்திக்கிறார்கள். யார் அந்த 3 நபர்கள்? இவர்கள் யார்? இவர்கள் வானதூதர்களா அல்லது ஒரு இறைவாக்கினர்களா அல்லது வேற யாராவதா என்று பல நேரங்களில் எழுகிற ஒரு கேள்வி வினா. பிரியமானவர்களே, விவிலிய அறிஞர்கள் அந்த 3 யார் என்றால் 3 இறைவனை பற்றி பேசுகிறார்கள். 3 இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆபிரகாமை சந்திக்கிற போது ஆபிரகாமும் ஓடுகிறார், பரபரப்பாகிறார், விரைவாக செல்கிறார், தன் மனைவியை அழைக்கிறார், தன்னுடைய பணியாளர்கள் அழைக்கிறார், அவரும் கூட பரபரப்பாக இருக்கிறார். ஆனாலும் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். ஏன் மார்த்தாவை ஆண்டவர் ஒரு மாதிரியாகவும் இங்கே ஆபிரகாமையை புகழ்வதாகவும் நமக்கு தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, அழகான ஒரு கருத்தை அதில் தேவன் பதிவு செய்கிறார். ஆபிரகாம் முழுக்க முழுக்க இறைவனை தன் மனதில் கொண்டு பரபரப்பாகிறார், ஓடுகிறார், செயல்படுகிறார், உற்சாகம் அடைகிறார், ஆசீர்வாதமாய் ஒரு மனம் வந்து செய்கிறார். அவரே செல்கிறார், அவரே தன் மந்தையில் இருக்கிற அந்த பணியாளரை அழைக்கிறார், அவரே ஓடி ஆசையாய் தன் மனைவி அழைக்கிறார். இதெல்லாம் அப்படியே படம் பிடித்து பார்க்கிற போது அதை மார்த்தா மரியா என்ற நிகழ்விலே நாம் பார்த்தோம் என்றால், மார்த்தா அதே போல ஆபிரகாமை போல வேலை செய்கிறார், பரபரப்பாகிறார், ஆண்டவருக்காக தான் உணவு செய்கிறார். ஆனால் கவலை கொள்கிறார். இங்கே ஆபிரகாம் மனமுவந்து செய்கிறார், ஆனால் மார்த்தா அங்கே கவலை கொள்கிறார், வேதனை கொள்கிறார், எனக்கு உதவி செய்யலை என்று பரபரப்பாகிறார், மனதிலே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மார்த்தா உன்னை விட உன் சகோதரி மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஏனென்றால் மரியா நிதானமாக, மன நிம்மதியாக, இறைவன் வார்த்தையை கேட்பதற்காக எந்த ஒரு பரபரப்பில்லாமல், எந்த ஒரு படபடப்பில்லாமல், எந்த ஒரு வேதனை இல்லாமல், எந்த ஒரு கவலை இல்லாமல் அவள் நிம்மதியாக கேட்கிறார். அவருக்கு முழுக்க முழுக்க மனதில் இருந்தது, நான் என் வார்த்தை, என்னுடைய செயல் என் வார்த்தை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவை பாராட்டுகிறார், மரியாவை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்கிறார். ஆபிரகாம் கூட விருந்தோம்பலில் அழகாக ஈடுபட்டார். விருந்தோம்பல் நல்லது தானே, மற்றவர்கள் வருகிற போது அவர்கள் உபசரிப்பது நல்லது தானே, அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவர்களை வரவேற்று, வாருங்கள் உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா என்று பரபரப்பாக கேட்டு அவர்களுக்கு தேவையானது கொடுப்பது நல்லது தானே. விவிலியம் அதைத்தானே சொல்கிறது. நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அழகான 3 இறை வார்த்தைகளை பதிவு செய்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 13வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது, அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு. விருந்தோம்பல் நல்லது தானே, மார்த்தா நல்லா தானே செய்தார்கள், எல்லாம் நல்லா தானே, பரபரப்பாகத்தான் செய்தாலும் கூட ஆண்டவருக்காகத்தானே செய்தார்கள். விவிலியம் அதைத்தானே சொல்கிறது. எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கிறோமே, நாம் விருந்தோம்பல் செய்கிற போது அது வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது மார்த்தா நல்லா தானே செய்தார்கள். இன்னொரு இறை வார்த்தை அழகாக பதிவு செய்கிறது. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும், ஒரு மனைவி கொண்டவராகவும், அறிவு, தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். ஆக மார்த்தா நல்லதானே செய்தார்கள். ஆண்டவரை இரக்கத்தோடு அழைத்தார்களே, ஆசையோடு வாஞ்சையோடு அழைத்தார்களே. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை ஒரு மாதிரியாகவும் மரியாவை ஒரு மாதிரியாகவும் செயல்படுத்தினாரே.
இத்தனை கேள்விகளுக்கும் அழகான பதில் 2ஆம் வாசகம். 2ஆம் வாசகத்தில் பவுலுடையார் உங்களுக்காக இந்த துக்கத்தை, இந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, நிறைய பங்குகளை பார்க்கிறோம், நிறைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். வேலை செய்கிறார்கள், ஆனால் மூக்கால அழுது கொண்டே செய்கிறார்கள். ஒரு ஆன்மீக காரியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு பங்கு காரியமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக காரியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் செய்தேன், என்னுடையது, நான் இல்லை என்றால் இந்த பல நேரங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி செய்கிற அந்த செயலைத்தான் ஆண்டவர் தவறு என்கிறார். அப்போ எப்படி செய்யணும்? சின்ன காரியமாக இருந்தாலும் மனமுவந்து செய்யுங்கள். அழகான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என் தேவன் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை இப்படியாக பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். இதுதான் இன்றைய மறையுரையினுடைய மைய கருத்து. இதை வைத்துக் கொண்டுதான் தேவன் இயேசு கிறிஸ்து மரியாவையும் மார்த்தாவையும் ஒப்பிடுகிறார். மரியா மனம் வந்து வருகிறார் ஆண்டவர் என்று பரபரப்பாகாமல், ஒரு கவலை கொள்ளாமல், ஒரு டென்ஷன் ஆகாம அமைதியாக அமர்ந்து ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிறார். ஆனால் மார்த்தாவோ பரபரப்பாகிறார், கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க செய்கிறார்கள், அவங்க மனமும் வந்து ஓகே, என் சகோதரி பரவாயில்ல, ஆண்டவர் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாள், நாம ஆண்டவருக்கு சமையல் செய்வோம், கமான், சூப்பர், பக்கா, ஃபென்டாஸ்டிக் என்ற மனநிலையில் அவர்கள் வேலை செய்யவில்லை. கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவரே நான் இங்க ரொம்ப கஷ்டப்படுறேனே, அவ உட்காந்து உங்ககிட்ட உட்காந்து ஜாலியா இருக்கிறாளே. கம்ப்ளைனிங், ஒரி, டென்ஷன், வேதனை, ஒரு 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 நிம்மதி இல்லாத ஒரு செயல், ஒரு 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 ஆசை இல்லாத ஒரு செயல். உலக கடமைக்காக என் தேவன் வந்துட்டார், அவருக்கு ஏதாவது கொடுத்துடணும், தேவன் வந்துட்டார், அவருக்கு ஏதாவது சமைச்சு போட்டுடணும் என்ற மனநிலையில் தான் மார்த்தாள் இருந்தார்களே ஒழிய, மரியாவை போல ரிலாக்ஸா நிம்மதியா தேவன் இருக்கிறார், கேட்போம், அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, அவரோடு பேசுவோம், என்ன காரணம், என்ன அவருக்கு எதனால் இங்கே வந்திருக்கிறாரு, ஏன் இங்கே வந்திருக்கிறாரு என்ற எல்லாவற்றையும் தெரிந்து ரிலாக்ஸா மரியா கேட்கிறார். பிரியமானவர்களே, உண்மை அதுதான் கூட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு டென்ஷனோடு வராரு, அவர் ஒரு வேதனையோடு வரார். அவர் எருசலேம் நோக்கி போகிறார். ஏன் எருசலேம் போறார்? சாவறதுக்கு போறார். சாவறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நெருக்கமான ஒரு குடும்பத்தை போய் உட்காந்து ரிலாக்ஸா கொஞ்சம் நிம்மதியாக பேசிக்கிட்டு போவோமே, கொஞ்சம் ஒரு அமைதியாக உட்காருவோமே, கொஞ்சம் பார்ப்போமே என்ற ஒரு மனநிலையில் தான் வந்தார். ஆனால் மார்த்தாவோ ஆண்டவரே அது இது அப்படி இப்படி இப்படி என்று அவரையும் பரபரப்பாகிறார், இவரும் பரபரப்பாகிறார். ஆனால் மரியா, வாங்க ஆண்டவரே, உட்காருங்க, சொல்லுங்க, பேசுங்க, என்ன என்ன ரீசன், என்ன ஆச்சு என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார். அதனால்தான் தேவன் இயேசு கிறிஸ்து மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கவலைப்படாதே, இவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, கொஞ்சம் நிம்மதியாகு, கொஞ்சம் பரபரப்பாகாத, கமான், நோ ப்ராப்ளம் என்ற ஒரு மனநிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டுதான் அப்படியான வார்த்தையை பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போமே, நிறைய பேர் நல்லது தான் சொல்லுவாங்க, நமக்கு நிறைய நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நம்ம டென்ஷன் ஆகும். ஏன்? நாம அவர்கள் சொல்கிற அந்த செயலை ஏற்கிற மனநிலையில் நாம் இல்லை. நாம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம். இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க, மற்றவங்க நல்லது சொல்றவங்க கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு வாயில வந்ததெல்லாம் எடுத்து விடக்கூடாது. நல்லது தானே சொல்றேன், பைபிள் தானே சொல்றேன், அதை தானே சொல்றேன், இதை தான் நல்லது தான் சொல்றேன். ஹலோ, நீங்க நல்லது சொல்கிறீர்கள், ஆனால் அவர்கள் மனநிலைக்கு சென்று சொல்ல வேண்டும். அவர்கள் மனநிலைக்கு போகணும். அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன வேதனையில் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ அட்வைஸ் தேவையா, சாப்பாடு தேவையா, காசு தேவையா, அல்லது நல்ல ஒரு இடம் தேவையா, அல்லது ரிலாக்ஸ் தேவையா, அமைதி தேவையா, அவங்க மனநிலை அறிந்து நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். நான் பாண்டு டமா லோடன்னு பேசினே இருக்கக்கூடாது. நீ நல்ல சொன்னா கூட அவங்களுக்கு வெறுப்பாக அவர்கள். நாம கொடுக்கிற வார்த்தை இறக்க வார்த்தைகள் தான், நம்ம கொடுக்கிற வார்த்தை நல்ல வார்த்தைகள் தான், ஆனால் அவர்களுக்கு என்ன தேவை? இதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நிம்மதியை தேடி வந்தார்.
எருசலேம் போறோம், சாவ போறோம், சிலுவையில் அறைய போறானுங்க, ஐயோ போச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு போவோம் அப்படி என்ற நோக்கத்தோடு தான் உள்ள நுழைகிறார். ஆனால் மார்த்தாவோ, ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே என்ற பரபரப்பை இன்னும் பரபரப்பாக்குகிறார். இந்த மனநிலையை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மனநிலையை அறிந்து செயல்படக்கூடியவர். ஒவ்வொரு மனநிலையை அறிந்து செயல்படக்கூடியவர். பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அழகாக சொல்கிறார், மறைந்திருந்த ஒரு திட்டத்தை நான் உங்களுக்கு இறைவார்த்தையினால் கொடுக்க வந்தேன். யார் அந்த மறை திட்டம்? மறைந்திருந்த திட்டம் யார் அது? அது என்ன மறைந்து போயிருக்கிற ஒரு திட்டம்? அதிலே பதில் சொல்கிறார், அந்த மறைந்து போயிருந்த திட்டம் வேறு யாரும் இல்லை, அவரே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தை மையமாக வைத்து எல்லாவற்றையும் செய்யுங்கள். இயேசுவை முன்குறித்து வைத்து, இயேசுவை மனதில் வைத்து, இயேசுவை முன்னாடி வச்சுட்டு நம்ம செயல்களை செய்வோம். அப்படி செய்தால்தான் உலகம், குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். பிரியமானங்களே, பேருக்காக நிறைய செயல்பாடுகள், ஊருக்காக என் பேர் இருக்கணும். டியூப்லைட் கொடுத்தா கூட பாருங்க, அதில் அன்பளிப்புன்னு போட்டு கொடுத்து டியூப்லைட்டை போய் போட்டால் லைட் எரிய மாட்டுது. என்கிட்ட அவ்வளோ பேர் அன்பளிப்பு, ஸோ அண்ட் ஸோ, இந்த பின்கோட் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம். போய் லைட்டை போட்டால் லைட் எரிய மாட்டுது. ஏன்னா அவ்வளோ எழுத்து டியூப்லைட்டை அந்த வெளிச்சம் மறைச்சிது. நாம் எதை மனநிலை வைத்து அதை செய்கிறோம்? ஒரு காணிக்கை கொடுக்கிறோம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறோம், அல்லது ஒரு செயல்பாடு செய்கிறோம், அல்லது ஆன்மீக காரியங்கள் செய்கிறோம். யாரை முன்னிலையில் வைத்து செய்கிறோம்? யோசிப்போமா? எந்த மனநிலையோடு நாம் செய்கிறோம்? ஏசப்பா முன்னாடி வந்தார்னா நல்ல காரியமாகவே செய்வோம். ஏசப்பா இல்லை அப்படின்னா நான் என்ற அந்த அகங்காரத்தை தான் முன்ன வைப்போம். இயேசு ஆண்டவர் அதைத்தான் பதிவு செய்கிறார். என்னை முன்னிலைப்படுத்தி, மறைந்து போயிருக்கிற திட்டமாகிய என்னை முன்னிலைப்படுத்தி, வார்த்தை மனுருவாய் வந்த என்னை முன்னிலைப்படுத்தி நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயல்தான் வெற்றியை தரும், அந்த செயல்தான் வாழ்வை தரும், அந்த செயல்தான் நிலை வாழ்வையும் கொடுக்கும் என்று இன்றைய நாளினுடைய மைய கருத்து. என் பிரியமான என் சொந்த பந்தங்களே, ஒரு 2 திருப்பாடல் இறைவார்த்தையோடு மறையுரையை முடிக்கிறேன். அழகானது, நாம் பதிவு செய்ய வேண்டும். இந்த மறையுடைய கிளைமேக்ஸ், இந்த மறையுரையினுடைய இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டினுடைய இன்றைய பிரசங்கத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கருத்து இந்த 2 இறைவார்த்தையிலே அடங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, நம் திருப்பாடல் 16:5, அதே திருப்பாடல் 73:26 அவ்வளவு அழகான கருத்தை பதிவு செய்கிறது. ஒரு மனிதர்கள் வாழ்கிற போது எப்படி எந்த மனநிலையில் வாழ வேண்டும் என்று அழகாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக பிரியமான என் சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரிகளே, மார்த்தாவை போல நிறைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். மரியாவை போல அமைதியில இருந்து இறைவார்த்தை கேட்க வேண்டும். ஆனால் இரண்டும் ஒன்று சேர வேண்டும், இரண்டும் ஒன்று சேர வேண்டும். செயின்ட் பெனடிக்ட் ஒரு அழகான ரூல் சொல்கிறார், ப்ரே அண்ட் ஒர்க். ப்ரே அண்ட் ஒர்க், வேலையும் தேவை, ஜெபமும் தேவை, இரண்டும் ஒன்று இணைய வேண்டும். புனித அகஸ்டின் சொல்கிறார், புனித அகஸ்டின் அழகாக சொல்கிறார், மேரி symbolizes the better part of eternal life while Martha symbolizes earthly service. அதாவது மரியா ஆண்டவரின் நிலைவாழ்வுக்கான பங்கை தேர்ந்து கொண்டார், மார்த்தாவோ உலகம் சம்பந்தமான கவலையிலே மூழ்கி போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை இதோடு நான் முடிக்கிறேன். அழகான வார்த்தை. பிரியமானவர்களே, நற்கருணையோடு இன்றைய இந்த பகுதியை ஒப்பிடுகிறார்கள். நற்கருணையோடு இந்த பகுதியை ஒப்பிடுகிறார்கள். மரியா இறை வார்த்தையை கேட்டு தன்னை பக்குவப்படுத்துகிறார் நற்கருணையிலே இணைய. மாறாக மார்த்தா ஒன்லி ஒரு ஆல்டர் ரெடி பண்ணி வச்சு அதில் மட்டுமே அவருடைய சுகம் காணுகிறவர்கள். நிறைய பேர் நிறைய வேலை செய்வாங்க, தேர் ஜோடிப்பாங்க, அது ஜோடிப்பாங்க, இது ஜோடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, பூசையில் பங்கெடுக்க மாட்டாங்க. அதை பண்ணுவாங்க, நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன்னு சொல்லுவாங்க, பூசையில் பங்கெடுக்க மாட்டாங்க. நாம் எல்லாம் அந்த செயல்பாடுகள் மட்டுமே இறங்கிவிடக்கூடாது. நாம் இறைவார்த்தை கேட்டு தயாரித்து நற்கருணையில் இறங்க வேண்டும் என்பதையும் இந்த பகுதியை அழகாக பதிவு செய்கிறது. ஆக சிறப்பாக யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, மரியாவை போல நிறைவான இறைவார்த்தை கேட்டும் மார்த்தாவை போல செயல்கள் செய்தாலும் உங்களை மையப்படுத்தி செய்யவும் எங்களுக்கு வரம் தா என்று சொல்லி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.
இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்பிக்கை அளவு மன்றாட்டிலே நாம் இணைவோம். இந்த ஜெபம் செய்கிற போது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளை வேண்டி இந்த ஜெபத்திலே பங்கெடுப்போம். பணிபுரியவே வந்தேன் என்ற இறைவா, திரு அவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் நற்செய்தியை முழுமையாக செய்திட வேண்டிய இறைஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவரே இறைவா, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் என்ற இறை வார்த்தைக்கிணங்க உடல் நோய், மனநோய் என பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வலிமை வாய்ந்த உம்மிடம் அருள் பெற்றவர்களாய் நற்சுகத்தோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, மார்த்தா மரியாவை போன்று ஜெபத்தில் நிலைத்திருக்கவும், பொதுப்பணிகளில் ஈடுபடவும், உலக காரியங்களில் கவலை கொள்ளாது அனைத்தும் உம்மால் நிறைவடையும் என்ற நம்பிக்கையுடன் உன் பாதம் அமர்ந்து உமது அருளை பெறும் நல் மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருவிவிலியம் வாசித்தல், குடும்ப ஜெபமாலை சொல்லுதல், நற்கருணை சந்திப்பு, திருப்பலியில் பங்கேற்றல் போன்ற நற்காரியங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இறைவனையும் என்னையும் அயலாரையும் அன்பு செய்து வாழ வரம் அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயந்திரமாக இயங்கும் இந்த சமுதாய வாழ்க்கை முறையில் வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி இறைவனுக்கும் நம்முடைய நலனுக்கும் தகுந்த இடத்தை வழங்கவும், அடுத்தவர் தேவை அதிகம் என்பதை உணர்ந்து நமது தேவைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டும் தாராள மனதை
இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அமருவோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இன்றைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்து ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உன் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்ற வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாய் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்முடைய ஜெபங்களோடு இணைத்து இருகரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளுக. நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகமர நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி